ஏண்டி வெறும் பாதாம் முந்திரியே சாப்பிட்டுட்டு இருந்தா இதுவே போதுமா? சோறு ஏதாவது போட்டு வரட்டுமா? அட நீ வேற கம்முன்னு இருமா. நான் இங்கே வந்தாதான் அதையும் இதையும் சாப்பிட்டு குண்டாகி போகிறேன். என் மாமியார் வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோலாக இருக்கேன். அன்னிக்கிட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அதுவே போதும் எனக்கு, வேறு எதுவும் வேணாம். என்னத்த உடம்ப குறைக்கிறியோ? ஏற்கனவே ஆள் சிப்புன்னு தான் போயிருக்க. மாமியாக்காரி சோறு கீறு போடுறாளோ என்னமோ. நான் தான் சொன்னேன்ல, அங்கேயும் விதமாக தான் சமைக்கிறாங்க. ஆனால் நான் கண்ட்ரோலாக தான் இருக்கேன். என்னம்மா கிச்சன்லேருந்து வாசனை சூப்பராக வருது? என்ன சமையல் இன்னைக்கு? அது என்னடி எனக்கு தெரியும், அவள் தான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. இந்த வாசனை ரொம்ப நல்ல வாசனையாச்சே, என்னவா இருக்கும்? என்னம்மா கறிகீரி ஆக்கி திங்குறீங்களா? நீட்டாக வேணான்ட்டியே, அதனால் நான் கறியெல்லாம் எதுவும் எடுக்க சொல்ல. சரி சரி. இந்தா நாத்தனாரே, ஃப்ரூட்ஸ் கேட்டியே, கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொடுங்க. அடியாத்தி, பாட்டிலில் இருந்த நட்ஸு பூரா இவ பவுலில் தான் இருக்குது. இதை சாப்பிட்டாலே 4 நாளைக்கு பசிக்காது. இதில் வேற ஃப்ரூட்ஸு. நடத்து நடத்து. ஏத்த பாதாம் முந்திரி ஏதோ மிச்சம் இருக்கா? ஏய் என்னடி என் புள்ள திங்கிறதே கண்ணு வைக்கிறியா? ஏத்த எனக்கு இருக்கிறது 2 கண்ணு, அதை உங்கள் புள்ள மேலே வச்சுட்டா நான் குருடியா வாழையே? என்ன சொன்ன? அதுக்கு இல்லை அத்தை, தீர்ந்து போச்சுன்னா நான் மறுபடியும் வாங்கி வைக்க தான் கேட்டேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. நீ சாப்பிடு நாத்து. அவ கிடக்குறா, நீ சாப்பிட்றிய என் தங்கம். என் பிள்ளையே வந்து சாப்பிடாம அப்படி துரும்பா இழைச்சி போயிருக்கிறா. அவளை வந்து கண்ணு வைக்கிறா. ஏத்த நான் வேணா ஃபேனை குறைச்சி வைக்கவா? எதுக்குடி? இல்லை உங்கள் பொண்ணு துரும்பா இருக்காளே, பறந்து போயிட்டானா? பாத்தியாம்மா உன் மருமகளுக்கு கொழுப்ப? நான் குண்டா இருக்கேன்னு சொல்லாமல் சொல்கிறா. இருக்கட்டும்டி, வர வர இவளுக்கு வாய் கொழுப்பு அதிகமாக தான் போச்சு. எல்லாம் என் மாமன் கொடுக்குற இடம்தான், பார்த்துக்கலாம் விடு. ஏய் சும்மா வாயாடாம போய் சமையல் வேலையை செய்ய. சமையல் ஆச்சா இல்லையா? அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சத்த. நான் வேணா உங்களுக்கு சோறு போட்டு வரவா? இல்லை, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். என்ன சமைச்சு வச்சிருக்க? மணக்க மணக்க கருவாட்டு குழம்பத்த. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கருவாட்டு குழம்பா? எனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே. ஏதடி கருவாடே வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் இல்லைத்த, நம்ம ஏற்ற விட்டு சுஜாதாக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க ஊருக்கு போயிருந்தாங்கல்ல, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களாம். சும்மா இல்லாமல் டயட்டுன்னு வேற சொல்லிவிட்டோம். இப்போ ஒரு வா கூட சாப்பிட விட மாட்டாளே. வேணுன்னே தான் என் அன்னிக்காரி சமைச்சிருக்கிறா. ஏண்டி கீதா, உனக்கு தான் கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு வா சாப்பிட்றியா? அது வந்து எனக்கு எதுவும் வேணாமா. ஏய் இன்னைக்கு ஒரு நாள் தானே அடி, சாப்பிடு. நாளையிலேருந்து அந்த டயட்டை இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, எனக்கு வேணாம். வேணான்னா விடுங்கத்த, அவளையும் வற்புறுத்துறீங்க. ஐயையோ வேணான்னா அப்படி விட்ருவாங்க போல இருக்கே. ஏன் அவளுக்கு வேணான்னா எனக்கும் வேணாம். அந்த ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்கும்ல, அதை ஊற்றி எடுத்துட்டு வா, நான் தயிர் சோறே சாப்பிட்டுக்கிறேன். அடிச்சக்க, இந்த ஒரு ரீசன் போதுமே. நல்ல வேலை. எம்மா எனக்காண்டி நீ ஒன்றும் சாப்பிடாம இருக்க வேணாம். சரி, உனக்கோசரம் நானும் சாப்பிட்றேன். ஆனால் நாளையிலேருந்து டயட்டு தான். இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. சும்மா நம்மக்கிட்ட வந்து சீனை போடுறது. பணக்காரின்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? அப்போ சரி, சாப்பிட்லாமா போய்? சரிம்மா. அக்கா வந்துட்டான் சோத்துக்கு. இவன் எதுக்கு இங்கே வந்தான்? இவனை நான் ரூமில் தானே இருக்க சொன்னேன். சும்மாவே என் மாமியார் கறி பேசுவா. இப்போ கூட மாவ வேற இருக்கா. 2 பேரும் சேர்ந்து என் தம்பியை வறுத்தெடுக்க போகிறாங்க. இவனை யார் இங்கே வர சொன்னது? அக்கா ஏண்டா செந்தில், நான் தான் உன்னை ரூம்லேயே இருக்க சொன்னேன்ல, நானே சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. அதுக்கு இல்லைக்கா. ஆமாம், மகாராஜாவுக்கு சாப்பாடு அவர் இருக்கிற இடத்துலையே கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தானே. கிளவி ஆரம்பிச்சிட்டு. அதுக்கு இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை, என் சார்ஜர் வேற ஒர்க் ஆகலை. அதான் அக்கா கிட்ட சார்ஜர் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். வேலை வெட்டி இல்லாதவனுக்கு ஃபோன் ஒன்று தான் குறைச்சேன்.
செந்தில் உனக்கு சார்ஜர் தானே வேணும், நான் எடுத்துறேன் வா. ஏய் நில்லுடி. ஏன் அத்தை? உன் தொம்பி இன்னைக்கு இன்டர்வியூ போனானே, என்னாச்சு அது? வேலை கிடைச்சிச்சா இல்லையா? அப்படியே நைஸாக அவனை உள்ள தள்ளிட்டு போற? ம் அதெல்லாம் ஒன்றும் கிடைச்சிருக்காதுமா, பார்த்தாலே தெரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு, அடுத்த மாதத்துலேருந்து ஜாயின் பண்ணுவான். ஏம்மா அதெல்லாம் போய் நம்பாத. குந்தாணி தின்னுட்டு சும்மா உட்காராளா பாரு, ஏதாவது சொல்லிட்டு கிடக்கா. டேய் நீ சொல்லுடா, வேலை கிடைச்சிச்சா இல்லையா? இல்லை வழக்கம் போல் ஊற்றிக்கிச்சா? அது வந்து அத்தை, நான் தான் சொல்கிறேன்ல கிடச்சிருச்சின்னு, அப்புறம் என்ன? இல்லை அத்தை, எனக்கு வேலை கிடைக்கல. செந்தில் பேசாம இரு. இல்லைக்கா, எதுக்கு உண்மையை மறைச்சிக்கிட்டு? அடி சக்க, அதானே பார்த்தேன். இவனுக்காவது வேலை கிடைக்கிறதாவது. உன் தம்பி இப்பொழுதைக்கு உருப்பட மாட்டான். ஒரு 4 காசு சம்பாதிக்கணுங்கிற பொறுப்பு எப்போத்தான் வருமோ உனக்கு? இப்படி இருந்தால் எவன்டா பொண்ணு கொடுப்பா? காலம் பூரா இங்கே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியோ? அத்தை, என் தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்கும், அது மட்டும் இல்லை, அழகான படித்த பொண்ணா என் தம்பிக்கு நான் பார்ப்பேன். ம் நினப்பு தான். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஏதாவது ஒரு பட்டிக்காட்டில் ஏதாவது ஒரு அருக்காணி பொண்ணா தான் பார்த்து கட்டி வைக்கணும் உங்கள் தம்பிக்கு. வண்டி எப்படி நிறுத்தி வச்சிருக்குதுங்க பாரு. எல்லாம் அந்த நட்டக்கோக்கோட தம்பி வேலையாக தான் இருக்கும். அவனுக்கு இதே வேலையாக போச்சு. இன்னைக்கு அவனை சும்மா வர்றதில்ல. ஏற்கனவே நேற்று நடந்த சண்டையிலேருந்தே அதுங்களை எப்போ ஏற்றி விடலான்னே இருக்கேன் நான். அதுங்களே வசமாக வந்து மாட்டுதுங்க. இன்றைக்கும் அவள் மாமியாக்காரி வந்து ஏதோ பேசிட்டோம், என் மாமியாரை கூப்பிட்டு விட்றேன். இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து வைக்காமல் விட்றதில்ல. இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. என் தம்பிக்கு அழகான படித்த பொண்ணா நான் பார்ப்பேன். சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க நீ, சிரிப்பு தான் வருது எனக்கு. ஏய் முதல்ல உன் தம்பியை வேலை வெட்டிக்கு போக சொல்லு, அப்புறம் பேசுவியான். இங்கே பாருங்க அத்தை. வீட்டில் யாரு? வெளியே வாங்க. காது கேட்குதா இல்லையா? வெளியே வாங்க. எவடி அது நம்ம வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறது? இது மலர் குரல் மாதிரில இருக்கு. இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போகிறாளோ கடவுளே. வாமா போய் பார்ப்போம். ஏய் எதுக்கடி வீட்டுக்கு முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்க? வேண்டுதல், உங்கள் வீட்டு முன்னாடி நின்று கத்தணும்னு வேண்டிக்கிட்டு வந்தேன். இங்கே பாரு மலரு, சும்மா சும்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. பிரச்சனை பண்ணுறது நானா இல்லை நீங்களா? என்னது அது? பார்த்தா தெரியல, ஸ்கூட்ரு. அது ஸ்கூட்டர்னு எனக்கு தெரியாதா? தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்து கேட்குற? ஸ்கூட்டரை ஏன் அங்கே நிறுத்தியிருக்கீங்க? எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்திருக்கலாம்ல. சேச்சே, உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்தினா நீங்கள் போக வர இடைஞ்சலா இருக்கும்ல. விட்டா அதையும் கொண்டு வந்து நிறுத்துவீங்க. நான் பின்பக்கமாக போய் துணி காய போட போகணும். இப்படி வண்டியை நடுமத்தியில் நிறுத்தி வச்சா நான் எப்படி போகிறது? ஏய் இந்தாடி, நேற்று தானே உன்ட்ட சொன்னேன், அது இதையும் காரணம் சொல்லிட்டு இங்கே மறுபடியும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. வண்டி அங்கே நிற்கிதாமா, இவளால் துணி காய போட முடியலையாமா. இது ஒரு பிரச்சனைன்னு தூக்கிட்டு வந்துட்டா இப்போ தான். ஏண்டி உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? எங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமோ? அன்னைக்கு வாங்கினாடி பத்தலையோ உனக்கு? நேற்று என் பேத்திக்கிட்ட நீ உரண்டை எழுத்ததுக்கே உன்னை உண்டுலன்னு பண்ணியிருப்பேன். போனா போதுன்னு விட்டேன். மரியாதைக்கு போயிரு. இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் பேசவே இல்லை. நான் உங்கள் மருமகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். மறுபடியும் மேலே கையை வைக்கிறேன்னு ஏதாவது கிளம்புனீங்கன்னா என் அத்தையை கூப்பிட்டு விட்டுருவேன். அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். ஓ உன் அத்தை வந்து கிழிச்சிடுவாளோ? கூப்பிட்டு தான் பாறேன், என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். எம்மா சும்மா பாவலா காமிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அண்ணியோட தம்பியை சொல்லணும், என்னத்துக்கு அங்கே போய் நிறுத்தணும்? இப்போ பாரு, இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ண பார்க்குறாங்க. நாத்து, நீ பேசாம இரு, நான் இவகிட்ட பேச்சுக்கிறேன். இங்கே பாரு மலரு, இது ஒரு பிரச்சனையா? நீ என்னை கூப்பிட்டு விட்டுருந்தீன்னா நான் அதை ஓரமாக நிறுத்தி வச்சிருப்பேன். இல்லைன்னா நீயே அதை ஓரமாக நிறுத்தி வைக்க வேண்டித்தானே? பாரு, அவன் வண்டிக்கு லாக் கூட போடல. ஓ நீங்கள் திமிருக்கு இங்கே நிறுத்தி வைப்பீங்க, நான் அதை தள்ளி வைக்கணுமா? தள்ளி வைக்கிறதுனால என்ன குறைஞ்சா போயிருவ? என் மேலதான் தப்பு. நாங்க வண்டியை நிறுத்திருக்க கூடாது. ஏதோ ஒரு ஞாபகத்துல அங்க போய் நிறுத்திட்டேன். இப்ப நவுத்திடுறேன். செந்தில், நீ அமைதியாரு. இங்கே பாரு, ஏதோ பெரிய தப்பு நடந்த மாதிரி இங்கே எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அங்கே வண்டியை நிறுத்தினது தப்பு தான். வண்டியை இப்போ எடுக்க முடியுமா முடியாதா?
முடியாதுன்னா என்ன பண்ணுவ? ஸ்கூல் பிள்ளையாட்டம் போய் உங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வருவேன். அதுதானே பண்ண போகிற? போய் கூப்பிட்டு வா போ. இன்னைக்கு அவங்களா நானான்னு பார்த்துறேன். நானும் பிரச்சனையை பெருசு பண்ணக்கூடாதுன்னு பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். என் கோவத்தை தூண்டாத. நீ முன்னையே பொறுமையாக கூப்பிட்டு சொல்லியிருந்தீன்னா அவன் வண்டியை நவுத்தி இருப்பான். இப்போ அவனை வண்டியை நவுத்த விட மாட்டேன். அப்புறம் எப்படி நான் போகிறது? ஏன் உங்கள் வீட்டுக்கு அந்த சைடு இடம் இருக்குல்ல, அப்படி போ. இல்லைன்னா திண்ணை மேலே ஏறி குதிச்சு போ. எப்படியாவது போ, வண்டியெல்லாம் நான் எடுக்க முடியாது, அங்கே தான் நிற்கும். இந்தாடி தேனு, எதுக்கு அவகிட்ட தேவையில்லாம பிரச்சனை? உன் தம்பியை வண்டி ஓரமாக நிறுத்த சொல்லு. சும்மா இவளுங்க கிட்ட சண்டை கட்டிட்டு இருக்கதா நம்ம வேலை. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் தெருவில் எல்லாம் குடியிருவாளுங்க. எத்த நீங்கள் பேசாமல் இருங்க. இப்படியே அவள் பண்ணிக்கிட்டு இருப்பா, நம்ம பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கணுமா? இவ தான் ஒரு சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரு நான் பெருசு பண்ணுறேனா? அந்த வண்டியை தள்ளி வச்சா பிரச்சனையும் முடிஞ்சு. நீ தான் தேவையில்லாம இதை வளர்த்துட்டு இருக்க. இப்போ வண்டியை தள்ளி நிறுத்துனா நான் உன்னை பார்த்து பயந்துட்டேன்னு நீ பெருமைப்பட்டுக்குவ. அதுதானே? அது நடக்காது கண்மணி. ஏம்மா, என்னம்மா இது? என்னைக்காவது ஒரு நாள் வரேன், இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா மனுஷால் நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற. பேசாமல் அவங்க மாமியார் வீட்டுக்கே போக வேண்டியது தானே? இங்கே தான் பிரச்சனையாக இருக்குல்ல. இவளா போவா? ஏதோ பேசணும்னு பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு நாத்து, உனக்கு இதில் டைலாக் கிடையாது, பேசாமல் நில்லு. அப்போ உங்களால் வண்டியை தள்ளி நிறுத்த முடியாது, அப்படிதானே? அப்படித்தான். அத்தை, அத்தை இங்கே சீக்கிரம் வாங்க. என்னடி இங்கிட்ட பிரச்சனை? என்னடி இங்கே ஒரே சத்தமாக இருக்கு? மறுபடியும் இவளுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறாளுங்களா? ஆமாம், பிரச்சனை தான் பண்ணுறோம். என்ன பண்ணுவ? வந்துட்டா பெருசா பேசுறதுக்கு. எத்த துணியை காய போடலான்னு வந்தேன், பார்த்தா குறுக்கால வண்டி நிறுத்தி வச்சிருக்காங்க. அங்கே பாருங்க நீங்களே. அதானே, இப்படி வண்டி நிறுத்தி வச்சா எப்படி போகிறதான்? எந்த கூறு கட்டவன் இப்படி நிறுத்தினது? என் தம்பி தான் நிறுத்தினான். இப்போ அதுக்கு என்னங்கிறீங்க? வண்டியை குறுக்கால நிறுத்தினதும் இல்லாமல் தென வெட்ட வேற பேசுறியா நீ? இங்கே பாரு, ஓ மாமியார் கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்டலாம் வாயாடக்கூடாது. வாயை உடச்சிருவேன். ஏய், என்னடி ஏன் முன்னாடியே மருமவளை இப்படி பேசுகிற? அதானே, என் அத்தையை பேசுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்ன வேணாலும் என் அத்தையை பேசுவேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் என்ன பேசினாலும் என் அத்தை சிரிச்சுட்டு அமைதியாக போயிடுவாங்க. இல்லத்த? இல்லை, பேசாட்டி நில்லு. ஏய், வண்டியை நாங்கள் அப்படி தான் நிறுத்துவோம். உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, போங்க. டேய் செந்தில், அத்தை, இனிமே வண்டி அங்கே நிறுத்தாதடா. அவள் வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்து, இல்லைன்னா அவள் வீட்டுக்குள்ளாரே போய் நிறுத்து. எவ கேப்பா? நிறுத்துவீங்க. மறுபடியும் வண்டி எடுக்கிறதுக்கு வண்டி இருக்காது, ஜாக்கிரதை. ஏண்டி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வண்டியை நவுத்துலன்னா வண்டியை தள்ளி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்பியா? ஓ, வண்டியை தள்ளி விடுவியோ? தள்ளி விட்டுத்தான் பாரேன். ஏன் மருமவை கொண்டு வந்த ஒரே சீரை அதான், அது மேலே நீ கையை வச்சிருவியோ? கிழவிக்கு என்ன டேமேஜ் பண்ணலன்னா தூக்கமே வராது போல. வெறும் பையனுக்கு வண்டி ஒன்று தான் கேடு. வேலைக்கு போக துப்பில்ல, வந்து அக்கா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணுற வயசாயிடுச்சு. இந்த வயசுலலாம் பசங்க எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு அலையிறானுங்க. இவன் ஊர் சுற்றிட்டு திரியிறான். இவனுக்கெல்லாம் எவ பொண்ணு கொடுப்பா? எவளாவது கேனச்சி தான் பொண்ணு கொடுப்பா. இதைத்தான் நானும் சொன்னேன். இவங்களுக்கெல்லாம் நல்லா வேணும். நல்ல வேலை நம்ம வந்தோம், இல்லைன்னா இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆயிருக்கும். இங்கே பாருங்க, என்னை பற்றி பேசுங்க. என் தம்பியை பற்றி பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படி தாண்டி பேசுவேன், என்ன பண்ணுவ? வயசில் பெரியவங்களாச்சுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ? நீ என்ன சொன்னாலும் அவன் துப்பு கெட்ட பையன்தான். இங்க பாருங்க, என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நான் இனிமே இங்க வண்டி நிறுத்த மாட்டேன். இதை இதோட விட்டுருங்க. பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம் ப்ளீஸ். நீ போடா அங்கிட்டு. வந்துட்டான் சமாதானப்படுத்த. குறுக்கால கீர்கால பூந்து அடி வாங்கிட்டு போயிடாத. ஓ, அடிப்பீங்களோ? எங்க கையைத்தான் ஓங்கி பாருங்களேன். கையை ஓங்கினா என்னடி பண்ணுவ? என் தம்பிக்கிட்ட கையை ஓங்குனீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ம், இப்போ மட்டும் எப்படி இருக்கியா? நான் போய் வண்டியை தள்ளி நிறுத்திடுறேன். விட்டுருங்க இதோட. டேய், நீ போடா அங்கிட்டு. அம்மா, நந்தினி, நீ எப்படி வந்த? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், என்னம்மா நடக்குதுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஒரு சின்ன பஞ்சாயத்து, அவ்வளோதான்.
ஏம்மா உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா? நேற்று தான் ஒரு பஞ்சாயத்துன்னு சொன்னேன், இன்னைக்குமா? நான் உங்ககிட்ட 1000 டைம் சொல்லிட்டேன், சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு. அதுவும் நான் வரேன்னு தெரியும்ல உனக்கு. இப்போ எதுக்கு இங்கே சண்டை எடுத்துட்டு இருக்க? நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லைம்மா. ஆமாம், எதுக்கு நீ இப்போ மேலெல்லாம் கை வைக்கிற? அது வந்து அம்மா பேசாமல் உள்ளவா. சாரிங்க, எங்கள் அம்மா பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? ஆ கேட்குதுங்க. சாரிங்க. பரவாயில்ல. அவன்கிட்டலாம் எதுக்குடி சாரி கேட்குற? அம்மா நான் உன்னை உள்ளே போக சொன்னேன், நீ உள்ளே வா, நான் பேசிக்கிறேன். அண்ணி நீங்களும் வாங்க. நான் வாரேன். போச்சு, இப்போ மழை வேற வந்துட்டாலா, இனிமே ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை இந்த கிளவி சொல்லுது பாரு. நீ வாடி, நம்ம உள்ளே போகலாம். என்னம்மா அவ்வளோதான் சட்டையா? இவ ஒருத்தி, வாடி உள்ளே போகலாம். இந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச இங்கிதம் கூட இதுங்களுக்கு தெரியல. இந்த குடும்பத்தில் வந்து இப்படி ஒரு நல்ல பிள்ளை பிறந்திருக்கே. ஆமாம்ல. நீ என்னடா அசிரிச்சுக்கிட்டே நிற்கிற? வா உள்ள போலாம். நான் வாரேன், நீ போக்கா. அக்கா ஒரு நிமிஷம். ஏன்டா தம்பி? இல்ல, நான் இங்க வந்து 2 வருஷம் ஆகுது. ஆனா இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. யார் அது? அதுவா, அது மலரோட நாத்தனா. அது டவுனில் படிக்க போயிருந்துச்சு. 3 வருஷம் ஆகுது, லீவுக்கு கூட இங்கே வரல. ஓ அப்படியா? சரிடா, நீ இழிச்சிட்டு நிற்காம முதல்ல வேலையை பாரு. பாரு, கண்டவங்களாம் ஒன்று பேசுகிறாங்க, என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியல. சரிக்கா, எனக்கு தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். நல்ல நேரமா? அது வந்து உனக்கு இப்ப சொன்னா புரியாது. வா உள்ள போய் சாப்பிடலாம். சரி வா.